ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாத்தாக்கிட்ட கீரை வாங்கினேன் இல்லைங்களா, அதை நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அப்போ பாப்பாவும் என் பக்கத்தில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு ரைட்டிங் ஒர்க்கு நிறைய இருந்தது. சரி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னாக்கா கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கொத்தமல்லி தாங்க எடுத்து வச்சுருந்தேன். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், புளி, உப்பு இதை அப்படியே பச்சையாகவே அரைக்கணும். தாளிக்கலாம் வேண்டாம். எந்த அளவுக்கு பச்சை கொத்தமல்லியை இந்த மாதிரி பச்சையாக நம்ம சேர்த்துக்கிறோமோ உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது இந்த சம்மர் சீசனில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பசங்களுமே தோசைக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. எங்கள் பாப்பா மட்டும் கோதுமை தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. பாப்பா கோதுமை தோசைனா சின்னதாக ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு 2 தோசை கிட்ட சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோதுமை தோசைனா பிடிக்கும். இந்த தோசைனா ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க. சரின்னா அவங்களுக்கு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துட்டு எங்கள் எல்லாருக்கும் இந்த தோசை மாவு தோசை ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை வச்சு தாங்க சாப்பிட்டோம். சட்னி சூப்பராக இருந்தது. இந்த சட்னி சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பச்சை கொத்தமல்லி சட்னி அரைச்சி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.